வாழ்க வளமுடன். இன்றைக்கி திங்கக்கிழமை ஒரு அவசரமான ஒரு இது ஆகிடுது, ஒரு கண்டலன்ஸ். அதனால் நாங்கள் இதுக்கு போக வேண்டியதாக ஆகிடுது. ஒரு அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. முடிச்சதுக்கப்புறம் என்னடா சமைக்கிறதுன்னு தெரியல. பார்த்தேன், நல்லா சுட சாதத்தை வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு எள்ளு பொடி, கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகா, எள்ளு, உப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணோம். எள்ளு பொடி வந்துடும். எள்ளை நல்லா சேப்பாக வறுத்துக்கணும். டபுள் பீன்ஸு, அதுக்கப்புறம் மொச்சை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணியிருந்தோம். அந்த சாம்பார் பாக்கி இருந்தது. அந்த பாக்கி இருக்கிற சாம்பார் ஒரே ஒரு சுட்ட அப்பளம் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு நல்லெண்ணெயில் சாதத்தை சூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும், பேஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எள்ளு பொடி தயார் பண்ண முடியல அப்படின்னா, இந்த பாருங்கோ, இந்த எள்ளு பொடி தான் இது. இது சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம சரசுமா, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு, சரசூஸ் சமையலில் இருக்கா. அவள் எனக்கு போன வாட்டி ஆற்றுக்கு வரும்போது எனக்கு கொடுத்தா அந்த எள்ளு பொடி. பாதி சாப்பிட்டேன், இன்னும் பாதி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களால் ஆற்றுல எள்ளு பொடி தயார் பண்ண முடியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி அவகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவளுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இப்போ கொலாபரேட்டரை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவளோட எல்லாம் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கா. பட் எள்ளு பொடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பமாவும் ஃபஸ்ட் கிளாஸாக பேஷாக இருக்கும். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். பாய்.